இன்றைக்கி க்ரன்ச்சி கேரட்னு ஒன்று பண்ண போகிறேன். யூஸ்வலாக கேரட்டு வந்து சாலடு பண்ணுவோம், இல்லைன்னா கூட்டு பண்ணுவோம், இல்லாட்டா ஊறுகாய் மாதிரி பண்ணுவோம். அதெல்லாம் இல்லாமல் ஈஸியாக பண்ணக்கூடியது. இது பேர் க்ரன்ச்சி கேரட்னு வச்சுருக்கேன். இது வந்து கேரட் வந்து இது மாதிரி நீளமாக நறுக்கிட்டு நான் ஒரு 1/4 கிலோ எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இதை வந்து நீளமாக நறுக்கி கொஞ்சம் அரை வைக்கிறது மாதிரி நல்லா வேகாமல் ஒரு கிள்ற மாதிரி இந்த மாதிரி உடச்சா உடையும். அந்த மாதிரி ரொம்ப குழன்னு வேண்டாம், அப்போ க்ரன்ச்சியாக இருக்காது இல்லையா? அதனால் அதை இது மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் இஞ்சி துருவல் 1 ஸ்பூனு, மிளகாப்பொடி 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு. இவ்வளோதான் தேவையான பொருள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? க்ரன்ச்சி கேரட் கறி மாதிரி இருக்கும். இப்போ கடாயை சூடு பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு வெண்ணெயில் போடணுமா இதை? ஆமாம், 1 ஸ்பூன் வெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன். கொஞ்சமாக போட்டாலும் முள்ளா வெண்ணெய், கொஞ்சம் நிறையா போட்டால் குழந்தைகளுக்கு தானே கேரட் வேணும்னா திங்க மாட்டேங்கிறது, அதுக்காக இது மாதிரி பண்ணி கொடுக்கணும். வெண்ணெய் கொஞ்சம் உருகட்டும். உருகினோடனே இஞ்சி, கருவேப்பிலை வேணா போடுங்க, போட்டால் நல்லா இருக்கும். நான் போட்டுருக்கேன். இதில் பொரிஞ்சிடும் வெண்ணெயில், வெண்ணெயில். அப்புறம் அதிலேயே மிளகாப்பொடி, வேணுங்கிற அளவு மிளகாப்பொடி, ஆமாம், உப்பு, அது உங்களுக்கு தேவைக்கு வச்சு எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கிட்டு இந்த வச்சுருக்கிற கேரட்டை அதில் போட்டுருங்க. கொஞ்சம் நேரம் பரட்டினேன்னா இது எல்லாம் நல்லா அதில் ஒட்டிக்கும். கொஞ்சம் வேக வச்ச கடை இது அறவே கடை இல்லை, இதை நல்லா பரட்டிக்கோங்க. கொஞ்சம் நம்ம ஒரு மணி வெண்ணெயில் நல்லா வேகாததுனால சட்டுன்னு வதங்கிடும். அப்படியா? ரொம்ப வெந்துருச்சுன்னா அந்த ஈரம் அத்தனையும் போகணும் இல்லையா? இப்போ இது நல்லா கொஞ்சம் முறுன்னு ஆயிடும். அப்புறம் இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் எங்காத்தில் வந்து ரொம்ப முழு வேண்டாம், அதனால் நான் இப்போ எடுக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு இதை அப்படியே வச்சுருந்தேன்னா கொஞ்சம் முறுன்னு ஆகிடும். அப்புறம் ஆனதுக்கு அப்புறம் முறுமுறானோன்னு முறுமுறுன்னா இந்த இது போல் இருக்குமா? உருளைக்கிழங்கு கொஞ்சம் வறுவலாட்டம் வறுத்தா இருக்குமே, அது மாதிரி இருக்கும். உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு அண்ட் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் அந்த அளவுக்கு முறுமுன்னு இருக்காது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். பார்த்து முத்தியை அடி பிடிக்க விட்றாதீங்க. இப்படி கிளறிட்டு அப்புறம் லாஸ்ட்டு இறக்குற ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு அதையும் சேர்த்து ஒரு பரட்டுங்க. அப்புறம் கொத்தமல்லி கிள்ளி போட்டுருங்க. அவ்வளோதான், க்ரன்ச்சி மசாலா ரெடி. ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு கேரட்டை வந்து இது மாதிரி அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துனோம்னா ஒரே நிமிஷத்தில் பண்ணிடலாம். அவ்வளோதான் க்ரன்ச்சி கேரட். க்ரன்ச்சி கேரட் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், க்ரன்ச்சி கேரட் பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. இதான் இவ்வளோதான், வாசனையாக நல்லா இருக்குது. நீங்களும் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. இதுதான் க்ரன்ச்சி கேரட்.